ஹாய் ஹலோ வெல்கம் டு பபிள்ஸ் சேனல்ஸ் வீவர்ஸ். சென்னையில் நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு நிறைய கடைகள் இருந்தாலும் அந்த சண்டே அன்னைக்கு சூப்பராக ஒரு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம வெஸ்ட் சைதாப்பேட்டையில் இருக்கிற சூப்பர் பிரியாணி அப்படின்ற கடை. ஸோ அந்த கடையில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா தொடர்ந்து 32 வருஷமாக சண்டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி போடுறாங்க. சூப்பர் பிரியாணியில் சண்டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வேறு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு வரலாம். ஸோ வாங்க. ஸோ நம்ம இப்போ சைதாப்பேட்டை, அதாவது வெஸ்ட் சைதாப்பேட்டையில் இருக்கிற அந்த சூப்பர் பிரியாணி அந்த கடையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரியாணி கடையில் என்னென்ன இருக்குது, ரெசிபிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஸோ நம்ம அந்த பாயிட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனை வருஷமாக அந்த பிரியாணியை அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுலாம். ஸோ வணக்கம் பாய், உங்கள் பேர்? ஜக்கரியாங்க, முகமது ஜக்கரியா. 30 வருஷம் ஆக போகுது. ஆமாம். ஸோ அந்த பிரியாணி அப்படின்னாக்கா நீங்கள் எந்த மாதிரியான பிரியாணி செய்கிறீங்க? இல்லை, சென்னை பிரியாணி தான். சைதாப்பேட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது நம்ம தான். ஆமாம், 89 தெருவோரமாக தான் ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வெரைட்டிஸ் இருக்குது சார் இதுலையா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. பிரியாணி இல்லாமல் வேறு என்ன வெரைட்டிஸ் இருக்குது? சைடிஷ் இருக்கு. மட்டன் கீமா, சிக்கன் லிவர், சிக்கன் ஃப்ரை, எக் மசாலா. உங்களுக்கு கடை எது தானுங்களா இல்லை வேற ஏதாவது கடை? கடை பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டைனிங் இருக்கு, ஏசி ரெஸ்டாரண்ட் அது. ஆமாம், இதே வெரைட்டி தான் அங்கேயே இருக்கும். அவ்வளோதான். ஆமாம், ரேட் எல்லாம் நார்மலாக அதே ரேட் தான். இப்போ பிரியாணியோட ப்ரைஸ் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஹாஃப் பிளேட் மட்டன் பிரியாணி 160 ஆகுதுங்க. ஆமாம், மட்டன் ஆமாம் 160, சிக்கன் 120. ஆமாம், குஷ்கா கொடுப்போம் 80 ருபீஸ் ஹாஃப் பிளேட்டு, குவார்டரும் கொடுப்போம் 40 ருபீஸ். இந்த உங்களோட சூப்பர் பிரியாணியை நீங்கள் கஸ்டமருக்கு சொல்லணும்னா எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் கஸ்டமர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சொல்லணும்னா எப்படி இருக்குது, அது உங்களோட ஹைலைட்டான இந்த பிரியாணி. கஸ்டமர் ரிப்பீட் வந்து சாப்பிடுவாங்க நம்ம கையில், புரியுதுங்களா? இங்கே எங்கெங்கேயும் சாப்பிட்றோம், ஆனால் இங்கே சாப்பிட்டா குயிக் டைஜஷன் ஆகிடும்னு சொல்லிடுவாங்க. மறுபடியும் சாப்பிடுவோம். ஆமாம் ஆமாம், விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரிய குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, வயசானாலும் வந்து சாப்பிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்சல் அந்த மாதிரிலாம் போட்டில்ல, ஏன்னா பாத்திரங்களே எடுத்து வந்துருவாங்க. இப்போ 10 பிரியாணி கேட்டால் நான் கவரில் போட்டு கொடுத்துருவோம், ஃபைல் கவர், சில்வர் பேக்கெட் வாங்கிட்டு வந்துருவாங்க போட்டு. ஆமாம், தேங்க்யூ சார். அதனால் நம்ம இந்த சைதாப்பேட்டையில் இருக்கிற இந்த சூப்பர் பிரியாணி ஸோ அவங்க தயாரிக்கிற இடம், ஸோ அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரியாணி அதோட மனமே பார்த்தோன்னா நம்மளை உடனடியாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் கொடுக்குது. ஸோ இந்த பிரியாணியோட ஸ்டைல் என்ன, அதோட ரெசிபி என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மும்தாஜ். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த பிரியாணி செஞ்சுட்டு இருக்கீங்க? 30 வருஷமாக பண்ணுறோம். 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூப்பர் பிரியாணியோட நம்ம சீஃப் செஃப் அப்படின்னா நீங்கள் தான். ஆமாம், ஆரம்பத்தில் இருந்து. ஒரு பிரியாணி அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரியாணினா நம்ம வீட்டில் எப்படி நம்ம இது பண்ணுறோமோ அது போல் இருக்கணும், எதுவுமே இல்லாமல். அது என்ன எக்ஸ்ட்ரா என்ன கலக்குறாங்க, அது அஜினமோட்டோ அது இது எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி மக்களுக்கு கொடுக்கணும். சாப்பிட்டு கஸ்டமர் மறுபடியும் வரணும் எங்கள் கடைக்கு அப்படின்ற எண்ணத்தில் தான் ஆரம்பத்தில் இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பிரியாணியில் நிறைய வகை இருக்கு. ஹைதராபாத் இருக்கு, மொஹல் இருக்கு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு 7-8 வெரைட்டிஸ் இருக்கு இந்தியாவுக்குள்ள. நீங்க பண்ற பிரியாணி என்ன வெரைட்டி? நாங்க பண்றது சென்னை பிரியாணி தான், தம் பிரியாணி. சென்னை தம் பிரியாணி. முதல்ல பார்த்தா அந்த வடிச்சு கொட்டுறது அப்படின்னு ஒரு சைடுல சொல்லுவாங்க. இது ஃபுல்லா தம் ஸ்டைல்ல தான். ஆமா, வடிச்சு தம் போட்டுரும். தம் போட்டு தம் பிரியாணி தான். அந்த மாதிரியான பிரியாணி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஒரு குறிப்பா அந்த வீட்ல இந்த பெண்கள், ஏன்னா நீங்க ஒரு லேடிஸ் செஃப்பா இருக்கறனால நான் கேக்குறேன், ஒரு பிரியாணி பண்ணனும்னா எப்படி பண்ணலாம்? ஒரு சின்னதா சொல்லுங்களேன், எப்படி இருக்கணும்னு. எப்படி இருக்கணும்னா ஒரு பிரியாணி எப்படி பண்ணலாம், அதாவது ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும், என்ன பண்ணலாம் அப்படிங்க. என்னென்ன வேணும்னாக்கா 1 கிலோ கறிக்கு 1 கிலோ அரிசி வேணும். ஓகேங்க. ஆயில் 200 வேணும். 50 நெய் வேணும். ஓகேங்க. அப்புறம் 1/4 கிலோ வெங்காயம் வேணும். 1/4 கிலோ தக்காளி. ஓகேங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, மிளகாத்தூள் அதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோதான். சால்ட்டு போட்டு சிக்கன் தாளிச்சிட்டு அரிசி வடிச்சு கொட்டி தம் போட்டுடணும். சூப்பரான ஒரு பிரியாணி நமக்கு. ஆமா, நீங்க பார்த்தோம்னாக்கா அந்த பிரியாணியை 30 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கிட்டதே எப்படிங்க? வீட்லயே தானே? கத்துக்கவே இல்லை நானு, அப்படியே கண் பார்த்து கை செஞ்சதுதான் ஆரம்பத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஆள் வச்சுதான் பண்றேன்னு சொன்னாங்க. இல்ல நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் பண்றதை விட நமக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படி
அப்படின்னு நினச்சி தான் நான் ஆரம்பத்தில் இது பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்க. இப்போ 30 இயர்ஸாக பார்த்தோம்னா ஸோ அவங்களாவே இதை வந்து கற்றுட்டு இதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைதாப்பேட்டில் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிரியாணி அப்படின்னாக்கா நம்ம சூப்பர் பிரியாணியை நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணுறீங்க? சிக்கன் பிரியாணி பண்ணுறோம், மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து இது வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவோம். அப்புறம் கடையில் ஆள் வச்சு இதெல்லாம் பண்ணுறோம். ஆர்டர் அந்த மாதிரி இல்லை, ஆர்டர் எடுத்தும் பண்ணுறோம். ஆமாம், எவ்வளோ நாள் ஆர்டர் எடுத்து பண்ணுறோம். ஓகேங்க. ஸோ ஓகே, நன்றி மேடம். இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து இங்கே வந்து பிரியாணி தயாராகிற இடத்துல பார்த்தோம். அடுத்து அவங்க வந்து அந்த சேல் பண்ணுற அந்த ஷாப்பில் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ எப்படி அவங்க இருக்குது, மக்களோட ரெஸ்பான்ஸ் என்ன, அங்கே இருக்கிற வாடிக்கையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும், அங்கே ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம். இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த பிரியாணி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து எப்பொழுதும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ கேட்டு பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க மேடம்? நாங்கள் ஒரு 5 வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலர் கஸ்டமர் சொல்லுங்கள். ரெகுலர் எப்படி இருக்குது இந்த பிரியாணி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபங்க்ஷன்னாலும் நாங்கள் இங்கே தான் சொல்கிறோம். பார்சல் வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ மட்டன் சிக்கன் இதில் உங்களோட ஃபேவரட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மட்டன் ரொம்ப பிடிக்கும். மட்டன். ஸோ நீங்கள் வந்து பல இடத்துல பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இங்கே நம்ம சூப்பர் பிரியாணியோட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம வந்து இந்தியாவில் வந்து நம்ம வெரைட்டிஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வந்து முகல் பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹைதராபாத் பிரியாணி, அப்புறம் அவாத் பிரியாணி. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சென்னையில் கிடைக்கிற பிரியாணிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கிறது ஹைதராபாத் பிரியாணி அண்ட் முகல் பிரியாணி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வெஸ்ட் சைதாப்பேட்டில் இருக்கிற இந்த சூப்பர் பிரியாணியோட கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்க. ஸோ இப்போ நாம் வந்து ஸ்டார்ட் பார்ப்போம். ஸோ இந்த பிரியாணி எப்படி இருக்குது, எப்படி அதோட டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிரியாணியோட பார்த்தோம்னாக்கா அந்த பிரியாணிக்கு அழகே வந்து என்ன அப்படின்னாக்கா கலரா அல்லது அதோட மனமா அல்லது அதோட சுவையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதில் பார்த்தோம்னாக்கா இந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இவங்க சொன்ன மாதிரி வந்து முகல், அதாவது இந்த சென்னை பேஸில் சென்னையோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முகல் பிரியாணியை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னாக்கா கலர் வந்து லைட்டாக ஒரு கலராக தான் இருக்குது. ஹாய், ஹலோ, வெல்கம் டு பெப்பிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். நான் லாஸ்ட் எபிசோடில் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை பிரியாணிஸில் டானுக்கெல்லாம் டானாக இருக்கிற பல்லாவரம் யா மொஹிதீன் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த யா மொஹிதீன் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ரெசிபிஸ் இருக்குது, அந்த கடை எங்கே இருக்குது, அங்கே என்ன மாதிரியான ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யா மொஹிதீன்லேயே போய் பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்ம சொன்னது மாதிரி சென்னை பிரியாணியில் டானுக்கெல்லாம் டானாக இருக்கிற பிரியாணியான யா மொஹிதீன் பிரியாணி சென்டர்லாம் நம்ம இருக்கோம். நீங்கள் இந்த பிரியாணி கடை எங்கேருந்து வரணும், எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அங்கேருந்து போனீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சிக்னல், அந்த சிக்னல்லே ரைட் எடுத்திங்கன்னா அதுதான் வந்து அனகாபுத்தூர் பம்மல் இந்த போட ரோடுங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா அங்கே ரைட் சைடில் இருக்கிறது தான் சர்ச் ரோடு. அந்த இடத்துல இருக்கிறது தான் நம்ம யா மொஹிதீன் பிரியாணி. ஸோ அந்த யா மொஹிதீன் பிரியாணியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கிறத நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யா மொஹிதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டானுக்கெல்லாம் டானாக இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்டா பிரியாணி பண்ணுற ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாகவே இருந்துருக்குங்க நம்ம பல்லாவரம் யா மொஹிதீன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி நீங்கள் பார்க்குறப்பயே உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைசி கலர் பார்க்குறப்பே நம்ம வந்து இமீடியட்டாக சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உருவாகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த தால்ச்சா, அந்த அது கூட இருக்கிற அந்த ஆனியன்ஸோ இதெல்லாம் வந்து அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால இங்கே வந்து யா மொஹிதீனுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. யா மொஹிதீனோட பிரியாணியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மட்டன் பிரியாணி அப்படின்னா ஆஃப் பிரியாணி 190ங்க. சிக்கன் பிரியாணி அப்படின்னாக்கா 150 ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து குவார்ட்டர், இந்த மாதிரி குஸ்கா, அப்புறம் முட்டை குஸ்கா, ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் வெரைட்டியாக, அதாவது நீங்கள் மாதம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இங்கே வந்து பக்கெட் பிரியாணியும் இங்கே அவைலபிள் இருக்குது. எங்களுக்கு பல்லாவரத்தில் 2 பிரான்ச் மட்டும்தாங்க இருக்குது. சென்னையில் வேறு எங்கேயுமே கிளைகள் கிடையாது. போலிகளை கிண்டி ஏமாறாதீர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய போர்டையே இந்த யா மொஹிதீன் வச்சுருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வந்து சென்னையில் 2 இடத்துல மட்டும்தான், பல்லாவரத்தில் மட்டும்தான் இந்த யா மொஹிதீன் ஷாப் இருக்குது. வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு மதியானம் ஒரு 12 மணிக்கு போனீங்கன்னாக்கா நம்ம யா மொஹிதீனில் கொஞ்சம் ஃப்ரீயாக வாங்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 12:30லேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ அந்த கூட்டத்தெல்லாம் சமாளித்து தான் பிரியாணி வாங்கணும். நாங்களும் வாங்கியிருக்கோம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா அந்த பிரியாணியை ஒரு வழியாக அவங்க வந்து டோக்கன் வாங்கி அடித்து பிடிச்சி பிரியாணி கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம கைகளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத விட சாப்பிட்றோம் அவங்க சொன்னால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கச்சி, எப்படி இருக்குது? எங்கே வரீங்க? அண்ணா நகர்லேருந்து வரேன். அண்ணா நகர்லேருந்து. ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பிரியாணி எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரியும்? இந்த பிரியாணி ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கேன். யா மொஹிதீன் இவர் அடிக்கடி சொல்லுவார், நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்குது, ஒரு நாள் போவாங்க.
இன்றைக்கி தான் டைம் கிடச்சிங்க எல்லாருக்கும் வந்து வந்துடும். நல்லா இருக்குது பிரியாணி. ஸோ இதான் ஃபஸ்ட் டைங்களா? எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, நீங்கள் சென்னையில் வந்து நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்றீங்க. ஸோ இங்கே யா மொய்தீன் அப்படின்றது உங்களுக்கு எப்படி டேஸ்ட் ஏதாவது ஒரு ஃபீல் எப்படி? டேஸ்ட் நல்லா இருக்குது. அவங்க கொடுக்குற ப்ரைஸ்க்கு குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது. குவான்டிட்டியும் அது. ஸோ என்னென்ன நீங்கள் என்ன இப்போ என்ன பிரியாணி, மட்டனே சிக்கனு? நான் சிக்கன் சாப்பிட்டேன். சிக்கன் சாப்பிட்றேன். பஸ் நீங்கள்? ஓகே, உங்களோட ஃபீல் எப்படி? குட். அவங்க சொன்னது தான். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நாங்கள் அண்ணா நகரில் இருந்தேண்ணே, அமிஞ்சகரில் இருந்தேண்ணே, கேகே நகரில் இருந்தேண்ணே, எங்கே இருந்தாலும் யார் மொய்தீன் பிரியாணிக்கு தனி டேஸ்ட்டு தான். அது வந்து டானுக்கெலாம் டானான ஒரு பிரியாணி தான். சென்னை பிரியாணியில் சூப்பர் பிரியாணி அப்படின்னா யா மொய்தீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் இதுமாரி நிறைய பேர் இங்கே வந்து நிறையா வந்து ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்து ட்ராவல் பண்ணி வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் என்னென்ன எப்படி இருக்குங்கிறத நம்ம அவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த யா மொய்தீன் பிரியாணிக்குன்னே நிறைய ரசிகர் கூட்டம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தா நான் இப்போ நம்ம வந்து இன்னொரு ரசிகர், அதாவது யா மொய்தீனோட இன்னொரு ரசிகரை நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ அதில் எங்கேருந்து வரீங்க? கிண்டியிலேருந்து வரீங்க. ஸோ கிண்டிங்கிறது இங்கேருந்து பக்கங்களா? 10 கிலோமீட்டர்ஸ். பார்த்தோம்னா இந்த யா மொய்தீன் பிரியாணிக்கு 10 கிலோமீட்டர்ஸ் இல்லை 50 கிலோமீட்டர்ஸாக இருந்தாலும் நாங்கள் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த யா மொய்தீன் பிரியாணி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதுக்காகவே வந்து இப்போ இந்த பல்லாவரத்தில் உங்களுக்கு பிரியாணிக்கு இந்த யா மொய்தீன் பிரியாணி கேள்விப்பட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குது? நீங்கள் ஃபஸ்ட் டைம் நல்லா இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து சென்னையில் நிறைய பிரியாணி சாப்பிட்றீங்க. ஸோ இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது. கம்மியாக இருக்குது. சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இது சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றாரு. ஸோ பல்லாவரத்துக்கு இன்னைக்கு நான் இதுக்காக தான் வந்தேங்க. யா மொய்தீன் பிரியாணி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்தேன். ஸோ வந்ததுக்கு ஏற்ற மாதிரி எந்த இதுவும் வேஸ்ட் இல்லாமல் சூப்பராக இருக்குது. அதிலும் குறிப்பாக வந்து அந்த கத்திரிக்காய் சட்னியோடு அவர் வந்து இந்த பிரியாணி சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பிரியாணி ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு நிறைய சாப்பிட விரும்புகிறாங்க. கொடுக்குற வேல்யூவாக சாப்பிடணும் விருப்பப்படுறாங்க. என்னன்னா இங்கே வந்து கொஞ்சம் சாப்பிட்றாலும் கம்மியாக இல்லாமல் எந்த மாதிரி பசங்க எல்லாருமே இப்போ பார்த்தோம்னாக்கா என்னதான் பெரிய ரெஸ்டாரண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம யூத்லாம் வந்து ஒரு ஜாலியாக ஒரு அட்மாஸ்பியரில் சாப்பிட்றதுக்கு இந்த இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அதோட எல்லாம் பார்த்தோன்னா ஒரு வேளை சாப்பிட்டாலும் சூப்பராக சாப்பிட்டு சென்னையை சூப்பராக சுற்றுறதுக்கு இது சூப்பரான ஒரு ஃபுட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பல முறை வந்திருக்கேன், இருந்தாலும் எனக்கு இதுதான் முதல் முறை மாதிரி எனக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து புதுசாக எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் நண்பர். ஸோ அடுத்து யார் போகிறோம்? எங்கே சார்? சரிங்க. சாப்பாடு சூப்பர் சாப்பாடு எந்த முறை கிடையாது. அதிகமாக ருசி டேஸ்ட்டு வர சாப்பிட்டு போனால் இன்றைக்கி நீங்களே அதான் நீங்கள் தீபாவளி மாதிரி ஒரு வேலை சாப்பிட்றோம். அது தீபாவளி நான் தெலுங்கு சாப்பிட்றேன். ஆனால் என்னைக்கு சாப்பிட்றோம் தீபாவளி மாற்றி பண்ணி சாப்பிட்றோம் தீபாவளி அன்றைக்கி சார். ஆமாம் சூப்பர் டேஸ்ட். இப்படி ஒரு சூப்பரான பிரியாணியை செஞ்சிருக்கிற அந்த அபுபக்கர் யா மொய்தீனோட உரிமையாளர் அபுபக்கர் பாயை பார்த்து ஒரு நன்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அன்றைக்கி வந்து கடையில் இல்லைங்க. ஸோ அவர் ஃபோனில் நம்ம தொடர்பு கேட்டப்போ நான் இன்றைக்கி ஊரில் இல்லைப்பா கொஞ்சம் அப்போ என்ன செய்தி வேணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை பாய், நீங்கள் சூப்பரான பிரியாணிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கான ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எப்படி பாய்? என்ன ஆமாம் பாய், ஆமாப்பா, எல்லாமே நம்மளோட கையில் இல்லை, எல்லாம் ஆண்டவன் கொடுத்தது, எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு ஒரு பெருமையாக சொன்னார். உங்கள் பிரியாணியோட டேஸ்ட் பற்றி சொல்லுங்கள் பாய் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுப்பா, நம்மளை நம்பி வராங்க, நம்பி வரவங்களுக்கு டேஸ்ட் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபுட் ஹெல்த்தியும் பார்த்துக்கணும், அதை மட்டும் நான் பார்த்து செய்யணும்ப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் வேற ஒரு லொக்கேஷன்லேருந்து உங்களை சந்திக்கிறேங்க. பல்லாவரம் யா மொய்தீன் பிரியாணி கடையில் என்னென்ன ரெசிபிஸ் இருந்தது, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாய் வீட்டு கல்யாண பந்தியில் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பிரியாணி கடை சென்னையில் இருக்குங்க. அதுதான் நம்ம கல்யாண் பவன் பிரியாணி.